திருச்சபை தன்னுடைய மக்களின் புனிதத்தை பேண வேண்டிய இடத்தில் இருக்கிற காரணத்தினால் திருச்சபை தன்னுடைய 6 கட்டளைகளில் 2 கட்டளைகளை ஒவ்வொரு வருடத்தை பற்றி பேசுகிறது. வருடத்திற்கு ஒரு முறை நல்ல பாவ செய்தல் செய்தல், பாவத்தை கேட்டுதல், மனம் திறந்து காட்டுதல். இரண்டாவதாக திருச்சபை இறைவனுக்கு ஏற்புடைய தவக்காலங்கள், இவைகளில் திருவிழா காலங்கள், இந்த நாட்களில் நீங்கள் ஒவ்வொரு சாதத்தை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இறைமக்களின் புனிதத்தை பேண வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்களினாலே நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். திருவிழா காலங்களிலே நாம் இந்த ஒவ்வொரு அருட்சாதத்தை செய்த பிறகுதான் அதை கொண்டாட வேண்டும். நம்முடைய முன்னவர்கள் தான் கொண்டாடினார்கள். விழா காலங்களிலே வேடிக்கைகள் இருந்தன, மேளதாளங்கள் இருந்தன, விளையாட்டுப் பொருட்கள் விற்பனை இருந்தன, பஜன்கள் இருந்தன, கொடிகள் ஏற்றப்பட்டன, ஆடம்பரமான திருவிழாக்களை கொண்டாடினார்கள். ஆனால் அதே வேளையில் திருவிழாவுக்கு முந்தின நாள் எல்லோரும் திறந்த மனதுடன் பொருட்களை அணியை ஒவ்வொரு வருஷத்தை பெற்றுக் கொண்டார்கள். வரலாற்றிலே நம்முடைய மறை மாவட்டத்தில் அது பற்றி எழுதப்படுகிறது. ஒரே நாளிலே திருநாளைக்கு முந்தின நாள் 600 பேர் ஒவ்வொரு வருஷத்தை நாடினார்கள் என்றும் பதிவிருக்கிறது. அப்ப வேடிக்கை, விளையாட்டு எல்லாம் வேண்டும் தான், சந்தோஷ கொண்டாட்டங்கள் வேண்டும் தான். ஆனால் ஆத்மத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக திருச்சபை அளிக்கும் என்ற வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். டயோஜனஸ் என்ற தத்துவ ஞானி ஒரு முறை விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு ஏதென்ஸ் நகரத்திலே நடைபெற்ற டயானா தேவதையின் விழாவிலே சென்று பகலிலே ஒவ்வொருடைய முகத்தின் பக்கமும் விளக்கை வைத்து பார்த்தார். எண்ணம் வெடித்திருக்கிறோம். கண்ணதாசன் அதை பாட்டாக சொன்னார். ஒரு மேதை பகல் வேலை கையில் விளக்குடன் சென்றாராம். மனிதன் இங்கே காணவில்லை, தேடுகிறேன் என்றார். அப்ப டயோஜனஸ் என்ற அந்த இளைஞர், அந்த தத்துவ ஞானி ஒவ்வொருடைய முகத்து பக்கத்திலும் விளக்கை கொண்டு காட்டி பகலிலே தேடினார். எல்லோரும் சொன்னார்கள், விளக்கு வைத்தியமா, பகலிலே நீ விளக்கை ஒவ்வொரு முகத்து பக்கமும் கொண்டு காட்டுகிறாய். அதற்கு அவர் சொன்னார், கவனிக்க வேண்டும், எல்லோரும் தயானா தேவதையுடைய விழாவை கொண்டாடுவதற்கு ஏதென்ஸ் நகரத்திற்கு வந்திருக்கிறீர்கள். அந்த தயானா தேவதையுடைய ஆசீர்வாதத்தை பெற தூய்மையான மனிதர்கள் யாருமே உங்களை தேடுகிறேன் என்றார். திருவிழாக்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் தூய்மையான மனத்தோடு தான் கடவுளின் ஆசீரை பெற்றுக் கொள்ள முடியும். லூகாஸ் 2:13 சொல்கிறது, உலகில் நல்மனத்தோருக்கு அமைதி, தெய்வம் தரும் மகிழ்ச்சியை, தெய்வம் தரும் மன்னிப்பை, தெய்வம் தரும் இரக்கத்தை அனுபவிக்க வேண்டிய அருட்சாதனம் நேரடியாக ஒவ்வொரு அருட்சாதனம் தான். இன்றைக்கு சிலர் சொல்லலாம், எங்களின் பாவம் இல்லை என்று. அப்படி அல்ல, அப்படி அல்ல. 1 யோவான் 1:8-9 சொல்கிறது, நாம் எல்லோரும் பாவிகள், நாம் எல்லோரும் பாவிகள். ஒரு தத்துவ ஞானி சொல்கிறார், இன்னைக்கு அநேக மனநோயாளிகளாகவே தெருக்களில் நடக்கிறோம். அந்த காலத்தில் பல் டாக்டர்களுக்கு தான் கிராக் இருந்தது. இந்த காலத்தில் யாருக்கு கிராக் இருக்கிறது? தெருக்கள் தோறும், வீதிகள் தோறும் மனநிலை மருத்துவர்களுக்கு தான் இன்றைக்கு கிராக் இருக்கிறது. என்ன காரணம்? 90% மேற்பட்டோர் உலகத்தில் இன்றைக்கு மனநோயாளிகளாக அழைக்கிறோம். நாம் பாவிகள், எல்லோரும் பாவிகள். அப்படியானால் நாம் பாவிகள் என்று ஏற்றுக்கொண்டால் தான் என்னுடைய இரக்கம், என்னுடைய மன்னிப்பு, என்னுடைய பேரன்பு நமக்கு கிடைக்கும். நாம் பாவிகள் இல்லை என்று சொல்லுவையானால் கிறிஸ்து நமக்காக வரவில்லை என்று பொருளாகிறது. ஆகவே நல்லோர் கூட ஒரு நாளைக்கு, நீதிமான் கூட ஒரு நாளைக்கு 7 முறை தவறுகிறார் என்று கிறிஸ்துவை சொல்லி சென்றிருக்கிறார். நாம் பாவிகள் இல்லை, நம்மிடம் அழுக்கு இல்லை, நம்மிடம் அப்பழுக்கு இல்லை என்றெல்லாம் நாம் சொல்வதற்கு இல்லை. எல்லோரும் பாவிகள் தான். தெரிந்தும் செய்கிறோம், தெரியாமலும் செய்கிறோம். செய்தவைகளுக்காக மட்டுமல்ல, செய்ய தவறியவையும் பாவம் என்பதை உணர்ந்து கொள்ளுமாய் வாசிக்க கேட்போம். பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம். உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலும் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்கு உரியவர், நேர்மை உள்ளவர். கவனிங்க, நம்மள்ட்ட பாவம் இல்லைன்னு சொல்றோமே, இன்டர்நெட்டின் பாவம் இல்லையா? வாட்ஸ்அப்பின் பாவங்கள் இல்லையா?
இன்ஸ்டாகிராமுடைய பாவங்கள் இல்லையா? சன் டிவி, ஸ்டார் டிவி பாவங்கள் இல்லையா? சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு உலகம் ஏதோ ஒன்று நோக்கி போய் கொண்டிருக்கிறது. கையிலே செல்லை வைத்துக் கொண்டு அதற்குள்ளே தங்களை அடைத்துக் கொள்கிறார்கள். அந்த செல்தான் மகன் இருக்கிறார்கள். அதில் எல்லாம் இருக்கிறது. நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அதில் எல்லாம் இருக்கிறது. பிள்ளைகள் கூட அதை பார்த்துக் கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகள் விளையாடுகிறார்கள், கேம் விளையாடுகிறார்கள் என்று செல்லை வாங்கி கொடுத்து விட்டு அது என்ன செய்கிறார்கள் என்று கூட பார்க்காமல் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தக்கூடிய நிலை இன்றைக்கு வந்துவிட்டது. ஆன்லைன் என்ற வகுப்புகளை வைத்துக் கொண்டு பிள்ளைகள் ஆன்லைன் வகுப்பில் இருக்கிறார்களா என்று டீச்சர்கள் எழுதுகிறார்கள். என்னென்ன வேண்டும்? பாவம் நம்மை தேடி வரும் சாதனம் நம் கையில் இருக்கிறது. நாம் பாவத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் எது என்று நம்மை தேடி வரும் நிலை இன்றைக்கு அமைந்துவிட்டது. நம்மகிட்ட பாவம் இல்லை என்று நாம் சொல்வதற்கில்லை. நாம் தூயோராகுவதே கடவுளின் திருவிழம். கடவுள் நம் உள்ளங்களை தேடுகிறார். அதை புரிந்து கொள்வோமாக. யாக்கோபு நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை வாசிப்பார்கள். எல்லாரும் நமக்குரியதை தேடுகிறோம். மனிதர்கள் அவரவருக்குரியதை தேடுகிறார்கள். ஆனால் ஆண்டவரோ எதை தேடுகிறார் தெரியுமா? கேளுங்கள். மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார். அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது வீணென நினைக்கிறீர்களா? ஆகவே செருக்குச்சோரை அவர் நிகழ்ச்சியுடன் நோக்குகிறார். தாழ்நிலை உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று மறைநூல் உரைக்கிறது. கவனிங்க. அப்போ மனித இதயங்களை ஆண்டவர் தேடுகிறார். ஏன் தேடணும்? ஏன் தேடணும்? வேதம் சொல்வது போல அழிவுற வேண்டியவன் அழிவுற்றான். அக்கிரமித்தன் அக்கிரமத்திலே நினைத்து நிற்கட்டும். அப்படி அல்ல. இறைவன் மிகுந்த இரக்கம் கொண்டவர். அவர் தந்தது நமக்குள் இருப்பதால், அவரில் நாம் இருப்பதால் நம்மில் இருக்கும் ஆன்மாவை அவர் தொலைத்து விட விரும்பவில்லை. பாவிகளை தேடி வந்தார். எந்த பாவத்தையும் அவரால் மன்னிக்க முடியும். நாம் அவரை வரவே வேண்டும். அதனால்தான் இந்த அகஸ்தியனார் சொல்வார், கடவுளால் மன்னிக்க முடியாத எந்த குற்றத்தையும் ஒரு மனிதனால் செய்ய முடியாது. கடவுளால் மன்னிக்க முடியாத குற்றத்தை மனிதனால் செய்ய முடியாது. கடவுள் இரக்கம் இருக்கிறது. அப்ப நீங்க கேட்கலாம், பாவம் செய்த இயல்பில் கடவுள் மனிதனுக்கு வைத்தாரா? நல்லா கவனிங்க. அவருடைய சாயலாக கடவுள் அவரை படைத்தார். 6 அறிவையும் தந்தார். நன்மை எது, தீமை எது என்று பகுத்தறியும் ஆய்வை தந்தார். மிருகத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ஏன் நாயை கட்டி போடுகிறோம்? நாய்க்கு நம் வீட்டுக்கு வருவோருக்கு விருந்தாளி யார், நண்பன் யார், பகைவன் யார், திருடன் யார் என்று தெரியாத காரணத்தினால் அழிந்தறிவால் கட்டி போடுகிறோம். அப்படின்னா ஆதாமை படைத்த கடவுள் அந்த தோட்டத்தில் ஒரு சங்கிலியை கட்டி போட்டிருந்தால் நன்மை தீமை அறிவும் திறனற்று போயிருந்திருப்பான். இப்ப வேண்டும் என்றால் நம்ம பாவம் செய்கிறோம். நம் மனசாட்சியை மீறித்தானே பாவம் செய்கிறோம். பாவம் என்பது என்ன? மனசாட்சியை மீறுவதே. நம்முடைய மனசாட்சி சொல்வதற்கு நல்ல முறையை மறைக்கல்வியே கிறிஸ்தவ ஆசிரியர்களால் அல்லது அருட்தந்தையரால் அருட்கண்ணியர்களால் நம்மை ஞானத்தை வழிநடத்தியவர்கள் உருவாக்கி இருந்தால் அது நல்ல முறையிலே இருக்கும். ஒரு பாவம் செய்யும் போது மனசாட்சி சொல்கிறதா இல்லையா? இது தவறு, இதை செய்யாதே. அதை மீறி செய்வதுதான் பாவம். அந்த மனசாட்சி தான் தெய்வத்தின் குரல். அந்த மனச்சான்று தான் தெய்வத்தினுடைய குரல். அதனாலதான் கண்ணதாசன் சொன்னார், நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2. ஒன்று மனசாட்சி, அது தெய்வத்தின் சாட்சி. இன்னொரு சொல்வார், நல் மனசாட்சியே தேவன் அரசாட்சியாய் நீதி ஒரு நாள் தவறாமல் நடைபோடுவோம், ஒன்றே குலம் என்று பாடுவோம். நம்முடைய திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அழகாக சொல்கிறார், Holy Spirit is the conscience of the world. தூய ஆவியானவர் தான் உலகத்தின் மனச்சான்று. அது மீறி நாம் செய்கிறோம். ஆகவே படுத்தப்படும் தூக்கப்படவில்லை. அப்ப நம்ம படுத்த பிறகு நம் மன அழுத்தங்கள் இருந்து நம்முடைய மனசாட்சி நமக்கு தலையறையாக எப்பொழுது மாறும்? ஒவ்வொரு வருஷத்தின் நாடுகள் தான் மாறும். அதனால நான் சொன்னேன், நல்ல முறைகளை
தயாரித்து நல்ல மனவருத்தத்தோடு குருக்களிடம் போய் உன் பாவத்தை அறிக்கை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, சமாதானத்தோடு சென்று வா அப்படின்னு குருவானவர் சொல்ல நம் காது கேட்க அதிலிருந்து எடுத்து வரும்பொழுது இருக்கிற மகிழ்ச்சி இருக்கிறதே, அதை வார்த்தைகளால் விளக்க முடியாது. நாம் நிச்சயம் அப்ப மனச்சான்று நமக்குள் இருக்கிறது. கடவுளுடைய ஆவியாளர் மனச்சான்றாய் செயல்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் எப்படி பாவம் செய்யறோம்? மனசான்று நமக்கு சொல்லியும் அதை மீறுவதால் நம்ம மனச்சான்றுதான் தூய ஆவியாரின் குரல். பாவம் பண்ணும்போது செய்யாதுன்னு சொல்லியிருக்கோம், அதை நம்ம மீறுகிறோம். அடுத்து செய்யும் போது ஏற்கனவே செஞ்சதால தப்பிச்சுட்டோம், மறுபடியும் செய்யணும். பொருளாதாரத்தில் எப்படி உண்டு? பண்ட நுகர்வு, அதாவது ஒரு பண்டத்தை நாம் நுகர்கிறோம். அந்த அந்த கோட்பாட்டின் கீழ் முதல் எடுத்து திங்கும் போது இனிக்கும், ரெண்டாவது எடுத்து திங்கும் போது கொஞ்சம் சுவை கம்மியாகும், அஞ்சாவது எடுத்து திங்கும் போது அதை விட ரொம்ப கம்மியாகும், ஒன்பதாவது எடுத்து திங்கும் போது அதுவே தட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ முதல்ல நம்ம ஒரு பாவத்தை செய்கிறோம், நம் மனச்சான்று சொல்லுகிறது தவறு தவறு தவறு. அப்ப அதை நம்ம மீறி மீறி செய்யும் பொழுது சிலருடைய மனச்சான்று மங்கடிக்கப்பட்டுள்ளது. அப்ப மனசாட்சியை மீறி செய்வதுதான் பாவம். மனசாட்சி தான் தூய ஆவியார். வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். கவனிங்கள், பழைய தினம் வாசிக்கிறேன். பழைய மொழிபெயர்ப்பில் 1 தெசலோனிக்கேயர் 5:19 நான் வாசிக்கிறேன். தேவ ஆவியை அணைத்து விட வேண்டும். இப்போ உங்களுக்கு ஆவியானவர் இருக்காரா இல்லையா? எனக்கு இருக்காரா இல்லையா? ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். அப்ப ஆவியை மொழியை தேடுகிறார்கள். சில அறியாமையின் காரணம். இங்கே ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை தருகிறேன், அவர் உங்களை நிறைவுண்மையை நோக்கி வழி நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நிறைவுண்மையை எப்பொழுது ஒருவர் அடைவார்? நெருப்புன்னு சொன்னா வாய் குத்துறாங்க. இப்ப நான் என்னுடைய குருத்துவத்தை இப்பொழுது நிறைவு செய்வேன். நான் எப்போ இறக்கிறேனோ அப்பொழுது குருத்துவத்தை நிறைவு செய்வேன். அப்போ ஒரு மனிதன் நிறைவுண்மை எப்போது அடைவான்? மரணத்தின் போது அடைவான். அப்ப தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். திருமணம் பெற்றவர், இயேசு கிறிஸ்து மீட்பரை ஏற்றுக்கொண்டவர், தந்தை திருச்சபையில் பரமத்தை அப்பா என்று கூப்பிடுகிறவர், தூய ஆவியின் துணையாலே கூப்பிடுகிறார். அப்படியானால் தூய ஆவியானவர் பாவம் செய்வதை தடுக்கலாமே என்று நீங்கள் கேட்கலாம். மனச்சான்று சொன்னதுதானே, செய்யாதே, அதையும் நீத்தானே செய்தோம். அப்ப தூய ஆவியானவர் என்ன செய்கிறார்? உள்ளே சற்று கவனிக்க வேண்டும். நாம் பாவம் செய்யும் போது தூய ஆவியானவர் அணைக்கப்படுகிறார். கவனிங்கள், இது ஒளி இருக்கிறது. பாவம் செய்யும் போது தூய ஆவியானவர் சொல்கிறார், தவறு செய்யாது என்று சொல்கிறார். இதை மீறி செய்கிறோம். சில சொன்னார், பழைய மொழிபெயர்ப்பிலே உங்களுக்குள் இருக்கும் தூய ஆவியை அணைத்து விட வேண்டாம் என்கிறார். ஆவியானவர் இருக்கிறார், திரி இருக்கிறது, ஒளி இல்லை. திரி இருக்கிறது, ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அதை மீறி செய்கிறோம். பாவம் செய்யப்படுவது தூயானவர் என்ன செய்கிறார்? என்னுடைய வார்த்தைக்கு சொல்ல வேண்டும் என்றால், என்னால் சொல்ல வேண்டும் என்றால் தூய ஆவியானவர் உணர்கிறார். சின்னப்பருடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், பாவத்தால் தூய ஆவியை அணைச்சு விட்டேன், அதை பத்த வைக்கும் தீக்குச்சினால் ஒவ்வொரு வருஷாதனம் என்று முடிவுமா இல்லையா? பாவசியத்திலிருந்து எழுதும் போது நமக்குள்ளே ஒரு மன நினைவு இருக்கிறதா இல்லையா? நாம் விடுவிக்கப்பட்டு விட்டோம் என்ற எண்ணம் இருக்கிறதா இல்லையா? ஆகவே மனசாட்சியை நாம் மீறி பாவத்தை கட்டிக் கொள்கிறோம். கடவுள் மிக இரக்கம் உள்ளவர், மிகுந்த பொறுமையுடையவர். யாரையும் அவர் அழிவிடவில்லை. நீதிமான்கள் கூட தவறுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறார்கள்.
உண்மைதான், உண்மைதான். விரும்பியும் விரும்பாமலும் நம்மை அறிந்தும் அறியாமலும் பாவமே நமக்குள்ளே சென்று விடுகிறது. மன்னிப்பு கேட்கும் போதுதான் நாம் தெய்வீக நிலையை அடைகிறோம். நம்ம தவறு பண்ணிட்டோமா, அவங்களை மன்னிப்பு கேட்கும் பொழுதுதான் ஒரு தெய்வீக நிலையை அடைகிறோம். மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு தைரியம் திடம் வேண்டும். எல்லாரும் கேட்க முடியாது. எங்க டாக்டர்கிட்ட போறோம், மறைவான பாகத்துல புண்ணு இருந்தாலும் திறந்தார காட்டணும். அதுபோல உள்ளத்திலே மறைந்து கிடக்கிறவற்றை குருவிடம்தான் சொல்லி மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். நீதிமான்கள் கூட தவறுகிறார்கள். நீங்கள் வீட்டை காலையில் நோம்பு இருக்கிறோமா, திரும்ப 10-12 மணிக்கு நோம்பு இருக்கிறோமா? ஏன் கிச்சன்ல வெங்காயம் உடிச்சுட்டு இருப்போம், வெள்ளப்பொடி உடிச்சுட்டு இருப்போம், காத்துல நடுவுல இருக்கலாம். நம்முடைய பண்பு என்ன? 6 மணிக்கு விளக்கேற்றதுக்கு முன்னால நம்ம வீட்டை பெருக்கிட்டு விளக்கு போடுறோமா, விளக்கேற்றுறோமா? என்ன காரணம்? அறிஞ்சு அறியாமலும் தெரிஞ்சு தெரியாமலும் காத்துல சட்டப்படியாக தூசிகள் வீட்டுக்குள்ளே படித்து இருக்கலாம். வீடு தூய்மையாக வேண்டும். தெரிந்துதான் செய்வது மட்டுமல்ல, தெரியாமலும் சில பாவங்களை நாம் கட்டிக்கொள்ள முடிகிறது. சிந்தனையாலே பலமுறை தவறி விடுகிறோம். செயலால் மட்டுமல்ல, சிந்தனையாலே பலமுறை தவறி விடுகிறோம். ஒருவருடைய எண்ணமே அந்த பார்வையை குற்ற செயலாக மாற்றி விடுகிறது. வேதம் சொல்வது தானே, இச்சையோடு நோக்கும் அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. நாம் எல்லோரும் பாவங்கள். அதனால் தான் திருப்பதியில் முன்பு சொல்கிறோம், எல்லா வல்லையர்களிடமும் சகோதர சகோதரிகளின் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். அவன் என்ன பொருள்? எல்லாம் இல்லை இறைவனிடம், தந்தையிடம், மகனிடம், தூய ஆவியாரிடம், அப்புறம் அன்னை மரியாளிடம் சொல்றோமா? ஆகவே வானதூதர் புனிதர் மரியா, அப்போ வானதூதர் புனிதர் மரியா, அதுக்கப்புறம் ஊசியில கலந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே உங்களிடம் அப்படின்னா இங்க இருக்கிறவன் பாவி என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படித்தான் திருப்பி தொடங்குகிறது. நாம் எல்லோரும் பாவிகள். ஆண்டவர் நமக்கு தரும் அந்த இரக்கத்தை, ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடாமல் இருப்போமாக. இழந்து போனதை மீட்கவே ஆண்டவர் வந்தார். ஒவ்வொரு பாவிகளையும் ரட்சிக்கும் போது அப்படித்தான் சொன்னார். சக்தியிலும் சொன்னார், இழந்து போனதை தேடி மீட்கவே வந்தேன். ஆபிரகாமின் மகன்கள். இதற்காகவே உன்னத தந்தை தன்னுடைய திருமகனை அனுப்பினார். எல்லோரும் இறைவன் தரும் இரக்கத்தை ஒப்புரவு ரட்சாங்கத்திலே பிறந்த மனதோடு நாடி நம்மை நியாயப்படுத்தாமல், நான் நரகத்துக்கு செல்லாமல், எவ்வளவு பக்திக்காரராக இருந்தாலும் நான் பாவிகள் தான். அதனாலதான் அல்போன்சஸ் லிகோரியார் சொன்னார், sin and meditation of God cannot go together in a man. கவனியுங்கள், பாவமும் தெய்வ தியானமும் ஒரு மனுஷன்ல ஒன்று இருக்க முடியாது. நான் கோவிலுக்கு போகிறேன், வழிபாட்டு கொண்டு வருகிறேன், நான் நற்கர்கள் கொள்கிறேன், நான் பாவி அல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. பாவிகளாக இருந்து கொண்டு உலகத்திற்கு நல்லவர்களாக தெரியலாம். ஆனால் தெய்வம் கடலுக்குள்ளும் கடல் ஆழத்துக்குள்ளும் இருக்கும் பாறைக்குள்ளும் என்ன இருக்கிறது அறிந்துவிடியினால் நாம் இதயத்தை முழுமையாக அறிந்து கொண்ட கடவுள் நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆத்மத்தை காத்துக்கொள்ள வேண்டும். மனதினோடு சந்தோஷமாக உறங்கும் போது படுத்த உடனே நமக்கு தூக்கம் வர வேண்டும். அப்போது மனசாட்சி தூய்மையாக இருக்க வேண்டும். இதை திறந்தவதோடு திருச்சபை தரும் அந்த ஆசீர்வாதத்தை, ஒவ்வொரு அரைச்சாதத்தை குருக்களிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். இனி வரும் காலம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். பிறரை குறை கூறி குருக்கள் இருக்க மாட்டேங்கிறார்கள் அரைச்சாதத்தில் என்று நீங்கள் நினைக்கலாம். நான் அனுபவித்திருக்கிறேன். நான் உட்கார்ந்திருந்த இடங்களில் சிலர் வராமலும் வந்திருக்கிறார்கள். ஒருவர் குற்றம் சாட்டார்கள். ஆனால் எல்லாரை போல அவள் கண்டாள், நான் தின்றேன் என்று சொன்னார்கள். அவள் என்னை பேய் வந்துச்சது என்று சொன்னாள். கவனிங்கள், தீய சக்திகளுக்கு பிடிக்காதது மூன்று. ஒன்று தெய்வ கருணை, இன்னொன்று அந்த மரியாள், மூன்றாவது ஒப்புரவரட்சாதனம். அதனாலதான் அந்தோனியார் சொன்னார், ஒப்புரவரட்சாதனம் பரலோகத்துக்கு நாம் ஏறி செல்லும் ஏணிப்படி. ஆகவே பாவிகளை ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கையிட்டு நல்ல மனவருத்தத்தோடு மீண்டும் பாவம் செய்யாத உறுதியோடு ஒப்புரவரட்சாதனத்தை இறைவன் இரக்கத்தில் சிறந்த விதமாக பெற்று வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருப்போமாக. இந்த காணொலி
பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் இறைவனுடைய இரக்கத்தால் சந்தோஷமாக வாழ உங்களுக்காக செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இனியவர்களே, இக்கருத்துரையிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எமக்கு சரியான விடை எழுதி அனுப்ப வேண்டிய அஞ்சல் முகவரி: இயக்குனர், நற்செய்தி நடுவம், பத்திநாதபுரம், தூத்துக்குடி 628008. மின்னஞ்சல் முகவரி gnctuty@gmail.com.